ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம எந்த தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற 10th ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய ஒரு ஐயனம் பாடம் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஆல்ரெடி இந்த பாடத்துக்கான பார்ட் 1 வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். சரியா? பாளையக்காரர்கள்னா என்ன? அதாவது இந்த பாடத்தை முழுசாக பார்த்தோம்னா இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பாளையக்காரர்களை பற்றியும் அந்த பாளையக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடந்த போர்களை பற்றியும் வேல்நாச்சியார், பூலித்தேவர், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை இவர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் என்ன மாதிரியான போர்கள் வந்து நடந்துச்சு, எப்படிலாம் வந்து போர்கள் நடந்துச்சு, எப்படிலாம் தோற்கடிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பாடம் முழுக்க வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ட் ஒன் வீடியோவில் வந்து நம்ம கம்பெனி படைகள்னா யாரு, பிரெஞ்சு படைகளுக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து யார் வந்து முதல்ல இந்த ஆங்கிலேயர்களுக்கான எதிர்ப்பை வந்து தெரிவித்தாங்க, ஏன் இவங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு. சரியா? ஆங்கிலேயர்களுக்கும் ஆற்காடு நவாப்புக்கும் வந்து என்ன சம்மந்தம்? ஆற்காடு நவாப் அப்படிங்கிறவங்க யாரு? அவங்களுக்கு இதில வந்து என்ன பங்கு இருக்கு? ஸோ இந்த பாளையங்கள் அப்படிங்கிற முறை வந்து எப்படி உருவாச்சு? இத எத்தன பாளையங்களா பிரிச்சாங்க? கிழக்கு பாளையங்கள்னா என்ன? மேற்கு பாளையங்கள்னா என்ன? இதில யார் யார் இருப்பாங்க? இப்படிங்கிற மாரி நம்ம ஒரு ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்ட் 1ல பார்த்துட்டோம். சரியா? ஸோ அத பார்க்காதவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுக்குறேன். அது போக பிளேலிஸ்ட்லயும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அத வந்து செக் பண்ணி அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். சரியா? ஸோ இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாளையக்காரர்களின் புரட்சி. ஓகேவா? ஸோ இங்கேருந்து தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது பூலித்தேவரின் புரட்சி. சரியா? இப்ப பாளையக்காரர்களின் புரட்சி பாருங்க 1755லேருந்து 1801 வரைக்கும் நடந்திருக்குங்க. கிட்டத்தட்ட இங்கிட்டு ஒரு 45 அங்கிட்டு ஒரு 46 வருடங்கள். சரியா? ஸோ இந்த 46 இயர்ஸ் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதில ஃபர்ஸ்ட் வந்து பூலித்தேவரின் புரட்சி. பூலித்தேவருடைய புரட்சி எப்ப எழுந்துன்னா 55லேருந்து 67 வரைக்குங்க. கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்னா ஒரு 12 ஆண்டுகள். சரிங்களா? ஒரு 12 இயர்ஸ். இந்த 12 இயர்ஸ்ல என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் நம்மளுக்கு இந்த ஏரியால வந்து குடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கர்னல் ஹெரான் அப்படிங்கிறவருடைய தலைமையில கம்பெனி படை ஒன்றை அழைத்துக் கொண்டு மார்ச் 1755ல மாபூஸ் கான் வந்து திருநெல்வேலிக்கு வந்து போறாரு தாக்குறதுக்கு. இந்த மாபூஸ் கான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் ஆற்காடு நவாபினுடைய சகோதரர். சரியா? இந்த மாபூஸ் கான் தான் ஆற்காடு நவாப் இருக்கார்ல, முகமது அலி அவருடைய மூத்த சகோதரர் தான் வந்து இந்த மாபூஸ் கான். சரியா? இவர் வந்து கம்பெனி படைய ஒண்ண கூட்டிக்கிட்டு, அந்த கம்பெனி படையோட தலைமை யாருன்னா, கர்னல் எரான். அவங்களோட அந்த படையையும் கூட்டிக்கிட்டு, இவங்களுடைய படையையும் சேர்த்துக்கிட்டு திருநெல்வேலிய போய் போய் முற்றுகையிடுறதுக்காக போறாங்க. போகும்போது மதுரைய வந்து ஈஸியா வந்து ஜெயிச்சிடுறாங்க. சரியா? மதுரை வந்து இவங்களுடைய கைகள்ல மாட்டிருது. ஆனா அதுக்கப்புறம் தொடர்ந்து கம்பெனிக்கு கீழ்ப்படி மறுத்து வந்த பூலித்தேவர அடக்க கர்னல் ஹெரான் வந்து பணிக்கப்படுறாரு. சரியா? பூலித்தேவர போய் நீங்க அடக்குங்க அப்படின்னு வந்து அவருக்கு வந்து உத்தரவு போடுறாங்க. அதுக்கப்புறம் மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரர்கள் எல்லாமே வந்து பூலித்தேவருக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். மேற்கு பாளையங்கள், கிழக்கு பாளையங்கள்னு 2 இருக்கு. இதுல மேற்கு பாளையங்கள பொறுத்தவரைக்கும் மறவர் பாளையங்கள்னு சொல்லுவாங்க. பூலித்தேவர், தீரன் சின்னமலை இவங்க சப்போர்ட்ல வந்து வரும். அதே மாரி கிழக்கு பாளையங்கள பொறுத்தவரைக்கும் மருது சகோதரர்கள், அதுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் இவங்களை சார்ந்து வரும் தெலுங்கு பாளையர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ அப்ப மேற்கு பாளையத்தில வந்து இவருக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கிறதுனால, இவங்க வந்து இவங்க சண்டை போட்டாலுமே பூலித்தேவர் சைட்ல இருந்து பயங்கரமா அடி வந்து குடுக்குறாங்க வெள்ளையர்களுக்கு. இதுல வந்து என்ன ஆயிருது அப்படின்னா, பீரங்கிகளோட தேவைகள் வந்து குறையுது. பீரங்கிகள் வந்து கம்மியா இருக்கு கேப்டன் ஹெரான்ட்ட. அதே மாதிரி படை வீரர்களுக்கு வந்து ஊதியம் குடுக்கணும். அவங்களுக்கு உணவு இந்த மாரி தேவைகள் அதிகமாகுறதுனால, அவரு வந்து பின்வாங்கிறாரு. சரியா? மதுரைக்கு வந்து இந்த போர் திட்டத்த வந்து கைவிட்டுட்டு பின்வாங்கிறாரு. இத கேள்விப்பட்ட கம்பெனி நிர்வாகம் வந்து, "நீங்க எப்படி பின்வாங்க போச்சு? நீங்க ஏன் வந்து அவங்கள வந்து ஜெயிக்கல?" அப்படின்னு சொல்லி இவர நிரந்தரமா பணி நீக்கம் செஞ்சு வந்து உத்தரவிட்டுர்றாங்க. சரியா? ஸோ இதான் வந்து ஸ்டார்ட்டிங். இப்ப ஹெரான் போயிட்டாரு. ஓகேவா? ஸோ இப்ப பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர்களின் கூட்டமைப்பும், நட்பு கூட்டணியும். இப்ப என்ன ஆயிருச்சு? சண்டை ஆயிருச்சு. இப்ப பூலித்தேவர் சைட்லேருந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, சரி நம்மளுக்குன்னு வந்து ஒரு கூட்டமைப்பு வேணும். நம்மளுக்குன்னு வந்து ஒரு டீம் வேணும். ஒரு டீம் இருந்தா தான் நம்ம வந்து இனிமே யார் வந்து போருக்கு வந்தாலும், நம்ம அவங்கள எதிர்த்து வந்து சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கூட்டமைப்பு வந்து ரெடி பண்றாரு. அது என்ன ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களாக செயல்பட்டு வந்த மியானா, முடிமையா, நபி கான், கட்டாக். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்கப்பா. முக்கியமான பாயிண்ட். இவங்க 3 பேரும் பத்தானிய அதிகாரிகளா இருக்காங்க. எங்க இருக்காங்கன்னா, மதுரை, திருநெல்வேலி பகுதிகள்ல இவங்க பத்தானிய அதிகாரிகளா வந்து பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து பொறுப்பானவங்க. சரியா? ஆனா இவங்க இவங்கள வந்து பூலித்தேவருக்கு இவங்களுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் கிடைக்குது. பூலித்தேவரும் இவங்களும் வந்து நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய நட்பு வந்து நெருக்கமா வந்து ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா, அந்த 3 பேரும் ஆற்காடு நவாபான முகமது அலிக்கு வந்து எதிரா மேற்கு பாளையக்காரர்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க. சரியா? இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க.
இவங்களுக்கு பாளையக்காரர்கள் வந்து ஆதரவு அளிக்கிறாங்க. அதனால பூலித்தேவர் நெருக்கமான நட்புறவை வந்து ஏற்படுத்திக் கொண்டார். சரியா? மேலும் பூலித்தேவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு ஒன்றையும் ஏற்படுத்துறாரு. சரியா? ஒரு கூட்டமைப்பை ரெடி பண்றாரு. இதுல இந்த சிவகிரி பாளையக்காரர்கள் மட்டும் சேரலப்பா. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சிவகிரி பாளையக்காரர்கள் மட்டும் யாரோடையுமே சேரமாட்டாங்க. இந்த ஏரியால புலித்தேவரோடையும் இந்த டயத்துல சேரமாட்டாங்க. அடுத்து நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன பத்தி பார்ப்போம். அப்பயும் வந்து அவர் கூடயும் வந்து இவங்க வந்து கூட்டணி வந்து வைக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க கம்பெனிக்காரங்களுடைய நேரடி அ கான்டாக்ட்ல வந்து இருப்பாங்க. சரியா? ஸோ அதனால அவங்கள விட்டுட்டு மத்த மறவர் பாளையங்கள் எல்லாருமே வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எட்டயாபுரமும், பாஞ்சாலங்குறிச்சியும் வந்து இந்த கூட்டத்துல வந்து இணைய மாட்டாங்க. சரியா? அவங்க வந்து கிழக்கு பாளையங்கள்ல அவங்க வந்து இதுக்குள்ள வரமாட்டாங்க. அதே மாரி ஆங்கிலேயர்களுக்கு ஒரு சில சப்போர்ட் கிடைக்குது. யாருன்னா ராமநாதபுரம், அதுக்கப்புறம் புதுக்கோட்டை மன்னர்களுடைய சப்போர்ட் வந்து யாருக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்களுக்கு கிடைக்குது. சரியா? இதுக்கப்புறம் பூலித்தேவர் வந்து மைசூர்ல இருக்கக்கூடிய ஹைதர் அலி, அதுக்கப்புறம் பிரெஞ்சு படைகள்ட்ட இருந்து நம்மளுக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கிறாரு. ஆனா ஏற்கனவே மைசூர்ல உள்ள ஹைதர் அலிக்கும், மராத்தியர்களுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாரி பிரெஞ்சு படைக்கும், இந்த ஆங்கிலேய படைக்கும் வந்து போர் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி அவங்க எல்லாரும் போர்ல பிஸியா இருக்கிறதுனால, இவருக்கு உதவுறதுக்கு வந்து யாருக்குமே வந்து முடியல. சரியா? ஸோ அவங்கனால வந்து இவருக்கு உதவ முடியல. அதுக்கப்புறம் களக்காடுல வந்து போர் வந்து அறிவிக்கிறாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாட்டி தோத்துட்டாப்ல. ஸோ அடுத்து திரும்ப யூசுப் கானுக்கு வந்து இதில ஃபர்ஸ்ட்டு போனது யாரு? யூசுப் கானும், கர்னல் ஹெரானும். அதில கர்னல் ஹெரான வந்து பணி நீக்கம் செஞ்சு அனுப்பிச்சுட்டாங்க. இப்ப யூசுப் கான் மட்டும் வராரு. களக்காடுல வந்து போர் நடக்குது. போர் நடக்க போகுது. இப்ப நவாப் வந்து கூடுதல் படைகள வந்து அனுப்புறாரு. மாபூஸ் கானுக்கு. சரியா? சாரி யூசுப் கான்னு சொல்லினா சாரி. மாபூஸ் கான். சரியா? மாபூஸ் கான்னா யாருன்னா, நவாபுடைய மூத்த சகோதரர். அதாவது ஆற்காடு நவாப். சரியா? சந்தா சாஹிப் வேறப்பா. நவாப் சந்தா சாஹிப் வேற. ஆற்காடு நவாப் வேற. சரியா? குழப்பிக்கிறாதீங்க. ஆற்காடு நவாப் வந்து கூடுதலா தன்னோட அண்ணனுக்கு மாபூஸ் கானுக்கு வந்து படைகள வந்து அனுப்புறாரு. எவ்வளோ அனுப்புறாரு அப்படின்னா, 600 படைகள் அனுப்புறாரு. சரியா? 600 படை வீரர்கள அனுப்புறாரு. ஏற்கனவே கம்பெனி படைகள் ஒரு 1000 பேர் இருக்காங்க. இதோட கர்நாடக பகுதிகள்ல இருந்து குதிரைப்படையும், காலாட்படை ஆதரவும் வந்து கிடைக்குது. சரியா? ஸோ இது மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு மாபூஸ் கான் வந்து நேரா போறாரு. இன்னைக்கு நம்மளா பூலித்தேவரான்னு ஒரு போய் பார்த்துருவோம்டா அப்படின்ட்டு நேரா களக்காட நோக்கி போறாரு. அங்கே போய் பார்த்தா, அவர் களக்காடுக்கு வர்றதுக்கு முன்னாடி பூலித்தேவர் வந்து 2000த்துக்கும் மேற்பட்ட படை வீரர்களோட நிக்கிறாரு. என்னடான்னு பார்த்தா, திருவிதாங்கூரை சேர்ந்த அரசர் வந்து 2000 படை வீரர்கள் வந்து பூலித்தேவருடைய படையோட வந்து இணைச்சிருப்பாரு. சரியா? இது எதுக்காக அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பூலித்தேவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, களக்காட வந்து நான் உங்களுக்கு குடுத்துர்றேன். ஓகேவா? திருவிதாங்கூர் மன்னர்ட்ட வந்து இதான் சொல்லியிருப்பாரு. களக்காட வந்து நான் உங்கள்ட்ட குடுத்துர்றேன். ஸோ நீங்க வந்து போருக்கு வந்து உதவி பண்ணுங்கன்னு சொன்னோம்னா, களக்காட்டுல வந்து இந்த மாரி 2000 படை வீரர்கள் அனுப்பி, களக்காடுல நடைபெற்ற போர்ல வந்து மாபூஸ் கான வந்து படைகள் வந்து தோற்கடிக்கப்பட்டு, மாபூஸ் கான வந்து அடிச்சு விரட்டிருவாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து அந்த போர்ல களக்காடு போர்ல வந்து ஜெயிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் யூசுப் கானும் பூலித்தேவரும். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு மாபூஸ் கான். அதுக்கப்புறம் தான் வந்து யூசுப் கான் வந்து வருவாரு. இவர் எதுக்காக வருவாரு அப்படின்னா, 1756 இருந்து 63 வரைக்கும் இந்த மேல கரக்காடு போர் முடிஞ்சுது தெரியுமா? அது முடிஞ்சதுக்கப்புறம் திருவிதாங்கூர் மன்னருடைய ஆதரவோடு திருவிதாங்கூர் மன்னரின் ஆதரவோடு 1756லேருந்து 63 வரைக்கும் பூலித்தேவர் தலைமையிலான திருநெல்வேலி பாளையக்காரர்கள் நவாபின் அதிகாரத்தை எதிர்ப்பதையே முழு நோக்கமாக கொண்டிருந்தனர். சரியா? ஸோ அவங்களுக்கு வேலையே வந்து என்னன்னா, இந்த நவாப் ஆற்காடு நவாப் தான் நம்ம எல்லாத்துக்கும் காரணம். அவனால தான் வந்து நம்ம வெள்ளையர்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் வரி செலுத்த வேண்டியதா இருக்கு. இவ்வளோ பிரச்சனைகள். முதல்ல அவர தான் நம்ம முதல்ல எதுக்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த திருவிதாங்கூர் மன்னருடைய சப்போர்ட்டோட பூலித்தேவர் வந்து இந்த பாளையக்காரர்கள் எல்லாரையும் வந்து கூட்டம் வச்சு நவாப வந்து எதிர்க்கிறாரு. சரியா? ஸோ இப்ப கம்பெனியாரால் அனுப்பப்பட்ட யூசுப் கான். இப்ப தான் வந்து கம்பெனி சைட்லேருந்து ஒருத்தவர புதுசா அனுப்புறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஹெரான் அனுப்புனாங்க. தோல்வி அடைஞ்சிருச்சு. அவர் திருப்ப பணியிடம் நீக்கம் செஞ்சுட்டாங்க. இப்ப கம்பெனியார் வந்து யூசுப் கான் அப்படிங்கிறவர அனுப்புறாங்க. சரியா? இந்த யூசுப் கான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கான் சாஹிப் என்றும், தனது மதமாற்றத்திற்கு முன்பு மருதநாயகம் என்றும் அழைக்கப்பட்டவர். சரியா? இவர் தான் வந்து இந்த யூசுப் கான். திருச்சிராப்பள்ளியிலிருந்து இவரு என்ன பண்ணுவாருன்னா, உடனே வந்து போருக்கு போயிற மாட்டாரு. சரியா? திருச்சிராப்பள்ளியிலருந்து இப்ப ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து பீரங்கிகள், வெடிபொருட்கள் இதெல்லாம் வந்து அனுப்புற வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு. ஏன்னா, நம்ம எந்த ஒரு ஆயுதங்களும் இல்லாம போய் சண்டை போட்டோம்னா, நம்மள தோற்கடிச்சுருவாங்க அப்படிங்கிறதுக்காக, பெரும் பீரங்கி, அதுக்கப்புறம் வெடிப்பொருட்கள்லாம் வந்து வர வரைக்கும், புலித்தேவர் மேல தாக்குதல் நடத்தாம இவர் வந்து வெயிட் பண்ணுவாரு. ஏன் வெடிபொருட்கள், பீரங்கிகள்லாம் வரல அப்படின்னா, அங்கே பிரெஞ்சு படைகளோடையும், ஹைதர் அலியோடையும் வந்து போர் நடந்துகிட்டு இருக்கிறனால, இவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ, அப்ப எப்பதான் பீரங்கி படைகள் வந்து சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 1760ல தான் வந்து வரும். சரியா? 1760ல வந்து வரும். அப்ப யூசுப் கான் வந்து
நெற்கட்டும் சேவல் கோட்டைய வந்து முற்றுகையிட போவாரு. அது 2 மாதங்கள் வந்து நீடிக்கும். சரியா? 2 மாதங்கள் வந்து அந்த முற்றுகை வந்து நீடிக்கும். அதுக்கப்புறம் 1761 மே 16ல சரியா? டேட்டு, வருஷம்லாம் கரெக்ட்டா நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ இத வந்து எப்படி எடுத்து எழுதுவீங்கன்னா, இந்த டேட்டு, மந்த்த மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. சரியா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியான விஷயம் சொல்றேன். இப்ப 1760 செப்டம்பர் அப்படின்னு போட்டுக்கோங்க. பீரங்கி படைகள் வந்து சேர்ந்தன அப்படின்னு போட்டுக்கோங்க. சைடுல ஓகேவா? ஸோ அடுத்து 1761 மே 16ல 3 முக்கிய கோட்டைகள் கட்டுப்பாட்டில் அதாவது நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர் கோட்டைகள் யூசுப் கானின் கட்டுப்பாட்டில் வந்தன. அப்படிங்கிற மாரி ஷார்ட்டா வந்து இந்த டேட்ட மட்டும் போட்டு ஒவ்வொன்னா வரிசையா வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? டைம்லைன் மாரி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அது வந்து நம்மளுக்கு பின்னாடி திருப்பி பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? ஸோ பூலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகள் அதாவது நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், அதுக்கப்புறம் பனையூர். இந்த 3 கோட்டைகளையும் வந்து யூசுப் கான் வந்து கைப்பற்றுறாரு. இதற்கிடையில பாண்டிச்சேரியை கைப்பற்றி ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் எங்கே இருப்பாங்க? பாண்டிச்சேரியில தானே இருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து அடிச்சு அவங்களோட போர்ல ஜெயிச்ச ஆங்கிலேயர்கள் வந்து பாண்டிச்சேரியும் வந்து கைப்பற்றிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இங்க உள்ள மன்னர்களுக்கெல்லாம் என்ன ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னா, இனிமே பிரெஞ்சுக்காரர்களோட உதவியும் நம்மளுக்கு கிடைக்காது. ஹைதர் அலியும் வந்து ரொம்ப பிஸியா போர்ல இருக்காரு. அதனால வந்து நம்மளும் வந்து வெள்ளைக்காரர்களுக்கே வந்து ஆதரவா போயிருவோம். இல்லன்னா, நம்மளுக்கு தான் வந்து பின்னாடி வந்து பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லி, இவங்களும் வந்து எல்லாருமே வந்து கொலாப்ஸ் ஆயிருவாங்க. சரியா? முக்கியத்துவத்தை முழுவதுமாக குறைத்திருந்தனர். இதன் விளைவாக பிரெஞ்சுக்காரர்களின் உதவி கிடைக்காது என்று உணர்ந்த பாளையக்காரர்களின் ஒற்றுமை உடையத் தொடங்கியது. சரியா? இதை அடுத்து திருவிதாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை மற்றும் சுரண்டை ஆகிய பகுதிகள் எதிரணியினருக்கு தங்கள் ஆதரவை அளிக்கத் தொடங்கின. சரியா? அதாவது ஆங்கிலேயர்களுக்கு இவங்க எல்லாருமே வந்து ஆதரவு அளிக்க போயிட்டாங்க. சரியா? கம்பெனி நிர்வாகத்திற்கு முறையான தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய இதுக்கு இடையில யூசுப் கான் வந்து ஒண்ணு பண்ணுவாரு. சரியா? கம்பெனிக்காரங்களுக்கு சொல்லாமயே பாளையக்காரர்கள் எல்லாரையும் கூட்டி, அவர் வந்து ஒரு பேச்சுவார்த்தைய வந்து நடத்துவாரு. சரியா? ஸோ இது வந்து செய்யக்கூடாது. இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி கம்பெனி நிர்வாகம் இவருக்கு த நம்பிக்கை துரோக குற்றம் வந்து சுமத்தி 1764ல இவரையும் வந்து தூக்குல போட்டுருவாங்க. சரியா? ஏன்னா, இப்ப ஆங்கிலேயர்கள் வந்து எப்பயுமே இப்படிதான். ஆங்கிலேயர்கள் வந்து 2 விஷயத்த வந்து கரெக்ட்டா பண்ணாங்க. ஒண்ணு பிரித்தாளும் கொள்கை. சரியா? அதுதான் வந்து இங்க நம்மளுக்கு இந்த மேல நடந்திருக்கும். சரியா? ஸோ ஒருத்தவங்கள தோற்கடிச்சு பிரெஞ்சுக்காரர்கள் தோற்கடிச்சோம்னா, மத்த உள்ளவங்க எல்லாருமே பயந்துகிட்டு, அவங்களாவே வந்து உள்ள போயிருவாங்க. இவங்களுக்குள்ளேயே ஆட்கள செட் பண்ணி, இவங்களுக்குள்ளேயே வந்து உளவுகள் வந்து செட் பண்ணி உளவாளிகள செட் பண்ணி, இவங்களுக்குள்ளேயே வந்து சண்டைகள மூட்டி விட்டு, பிரித்தாளும் கொள்கைய வந்து கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணது வந்து இந்த ஆங்கிலேயர்கள் ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையில்ல, அவங்களுடைய காரியம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, யார் அவங்களுக்கு உதவி பண்ணாங்களோ, அவங்களையும் பிடிச்சு தூக்குல போட்டுருவாங்க. ஸோ அதுதான் வந்து இங்க யூசுப் கானுக்கு வந்து நடந்திருக்கும். சரியா? அதுக்கப்புறம் பூலித்தேவரின் வீழ்ச்சி என்ன ஆகும்னா, இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து பூலித்தேவர வந்து 1761ல இவரு யூசுப் கான் வந்து கைப்பற்றுகிறாரு 3 கோட்டையும். அதுக்கப்புறம் யூசுப் கான் வந்து வெளிய ஓடிர்றாரு. பூலித்தேவர் வந்து எங்கேயோ வந்து வெளிய போயிர்றாப்ல. நாடிழந்த நிலையில வந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 1764ல திரும்ப வந்து நெற்கட்டும் சேவல வந்து கைப்பற்றுறாரு. எப்ப அப்டின்னா, கான்சாவி வந்து காலமானதுக்கு அப்புறம். மேல யூசுப் கான் வந்து இறந்துர்றாரு இல்லையா? இறந்ததுக்கு அப்புறம் 1764ல திரும்ப நெற்கட்டும் சேவல கைப்பற்றிர்றாரு. ஆனாலும் 1767ல கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவரால தோற்கடிக்கப்பட்டு தப்பிச் சென்ற அவர் நாடிழந்த நிலையிலேயே வந்து காலமாகுறார். சரியா? ஸோ அதுக்கப்புறம் அவருடைய ரெக்கார்டு வந்து இல்ல. ரெக்கார்டே வந்து இல்ல. அதுக்கப்புறம் வந்து அவர் எப்படி இறந்தாரு? எங்கே போனாரு? அப்படிங்கிறதுக்கான ரெக்கார்டு எதுவுமே வந்து நம்மளுக்கு இல்ல. ஸோ இது மட்டும் தான் 1761ல வந்து தோற்கடிக்கப்பட்டு வ வெளிய போறாரு. 1764ல திரும்ப உள்ள வராரு. 67 வரைக்கும் ஒரு 3 ஆண்டு காலங்கள். சரி 65, 66, 67 ஒரு 3 வருஷம் வந்து திரும்ப ஆட்சி பண்றாரு. நெற்கட்டும் சேவல்ல வந்து இருக்காரு. அதுக்கப்புறம் கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவரால தோற்கடிக்கப்பட்டு தப்பி சென்று நாடிழந்த நிலையிலே வந்து உயிரிழக்கிறாரு. இதுதான் வந்து இவருடைய கான்செப்ட் சரியா? ஸோ இப்ப பூலித்தேவர பொறுத்தவரைக்கும் நம்ம ஓவர்வியூவா பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹெரானும், மாபூஸ் கானும் வராங்க. ஸோ அதுக்குள்ள வந்து ஹெரான் வந்து போயிர்றாரு, பின்வாங்கிறாரு, பணி நீக்கம் செஞ்சுர்றாங்க. திரும்ப மாபூஸ் கான் ஒரு கூட்டமைப்ப வந்து ரெடி பண்றாங்க. இதுல வந்து சிவகிரி பாளையக்காரர்கள் வரல. பாஞ்சாலங்குறிச்சி, எட்டயாபுரம் பாளையக்காரர்கள் வரல. மறவர் பாளையங்கள் ஃபுல்லா வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஆங்கிலேயர்களுக்கு ராமநாதபுரம், புதுக்கோட்டை மன்னர்கள் சப்போர்ட் பண்றாங்க. பூலித்தேவர் வந்து மைசூர், ஹைதர் அலி, பிரெஞ்சுக்காரர்களோட ஆதரவ எதிர்பார்ப்பாரு. ஆனா போர் நடந்துக்கிறதுனால கிடைக்காது. களக்காடு போர்ல வந்து யூசுப் மாபூஸ் கான் கிட்ட 1000 சிப்பாய் படைகள் இருக்கும். அதோட அவங்க அண்ணன், அவருடைய தம்பி நவாப் வந்து 600க்கும் மேற்பட்ட வீரர்கள அனுப்புவாரு. இதோட கர்நாடகாவுல இருந்து குதிரைப்படை, காலாட்படை ஆதரவு கிடைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடியே திருவிதாங்கூர்ல இருந்து 2000 படை வீரர்கள வாங்கிக்கிட்டு புலித்தேவர் களக்காடு போர்ல வந்து ஜெயிச்சுருவாரு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் யூசுப் கானும், புலித்தேவரும் அப்படிங்கிறதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா, 1756லேருந்து 63 வரைக்கும் திருவிதாங்கூருடைய சப்போர்ட்னால பூலித்தேவர் தலைமையிலான திருநெல்வேலி பாளையக்காரர்கள் நவாப வந்து எதிர்க்கிறதே வந்து முழு வேலையா வந்து வச்சிருப்பாங்க.
யூசுப் கான் வந்து வெயிட் பண்ணுவாரு. வெடிப்பொருட்கள் எல்லாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு. வந்ததுக்கப்புறம் 1761 மே 16ல வந்து புலித்தேவருடைய 3 முக்கிய கோட்டைகள வந்து கைப்பற்றுவாரு. ஸோ அதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள் வந்து அங்கேயே பாண்டிச்சேரியில தோத்துருவாங்க. அதனால இங்க உள்ள பாளையக்காரர்கள்லாம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட்டா வந்து போக ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் யூசுப் கான் மீது நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்தி 1764ல தூக்குல போட்டுருவாங்க. புலித்தேவர் வந்து திரும்ப 1764ல வந்து நெற்கடும் சேகல கைப்பற்றி 3 வருடங்கள் வந்து ஆட்சி பண்ணுவாரு. 1767ல கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவரால தோற்கடிக்கப்பட்டு தப்பி சென்று நாடிழந்த நிலையிலே வந்து காலமாயிருவாரு. ஓகேவா? ஸோ இதான் வந்து யூசுப் கான புலித்தேவர பொறுத்த குறிப்பு. சரியா? அடுத்தது ஒண்டி வீரன். ஒண்டி வீரன பொறுத்தவரைக்கும் இவர் யாரு அப்படின்னா, புலித்தேவருடைய படைப்பிரிவுகள் ஒண்ணுக்கு வந்து தலைமையேற்று நடத்தியவர் தான் வந்து இந்த ஒண்டி வீரன். இவர் வந்து இவர்னால வந்து வெள்ளையர்களுக்கு வந்து மிகப்பெரிய சேதாரங்கள் வந்து ஏற்படுத்தியிருக்கும். இவருக்கு வந்து ஒரு தடவ இவர் உள்ள போர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இவருடைய கைகள் வந்து துண்டிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு வாய்வழி செய்தி வந்து இருக்கு. இத பத்தி புலித்தேவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாராம். கைகள் வந்து போயிருச்சே அப்படின்னு. அப்ப வந்து ஒண்டி வீரன் சொன்னாராம், "பரவால்ல, நான் வந்து வெள்ளைக்காரர்களுடைய கோட்டைக்குள்ளேயே போயி பல பேருடைய தலைகள வந்து வெட்டி வீசியிருக்கேன். அதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசா வந்து நான் இத நெனச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லி புலித்தேவர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து புலித்தேவர பத்தின கான்செப்ட். ஓகேவா? அடுத்து வேலு நாச்சியார்ப்பா. வேலு நாச்சியார பொறுத்தவரைக்கும் 1730 டூ 1796. ஓகேவா? ஸோ இது வந்து பிறந்த வருஷத்துலருந்து குடுத்துருப்பாங்க. சரியா? புலித்தேவருக்குலாம் அப்படி கிடையாது. அந்த குறிப்பிட்ட பீரியட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இப்ப வேலு நாச்சியார பொறுத்தவரைக்கும் நம்ம 6ஆம் வகுப்புல, சரியா? 6த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல இயல் 7ல வந்து பார்த்திருப்போம்ப்பா. சரியா? அத பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து நம்மளோட சேனல்ல இருக்கு. போய் பார்த்துக்கோங்க. வேலு நாச்சியார் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கும். அதுல இன்னும் டீட்டெயிலா வந்து இருக்கும். அத கண்டிப்பா நீங்க பார்த்தே ஆகணும். சரியா? ஸோ அத பார்த்தா தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தகவல் கிடைக்கும். இதுல கொஞ்சம் தான் வந்து தகவல் வந்து குடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அத வந்து கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. ராமநாதபுரத்தின் அரசர் வந்து செல்லமுத்து சேதுபதி 1730ல வந்து இவங்க வந்து மகளா வந்து பிறக்குறாங்க. செல்லமுத்து சேதுபதிக்கு வந்து ஆண் வாரிசு கிடையாது. அதனால வேலு நாச்சியாரே வந்து ஆண் வாரிசா நெனச்சு வளர்ப்பாரு. அதுல வந்து வளரி, சிலம்பம்லாம் இவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. ஸோ இதெல்லாம் ஏன் இப்படி லேசா சொல்றேன் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம அந்த 6ஆம் வகுப்பு இயல் 8ல வந்து நம்ம தெளிவா பார்த்துருக்கோம். இயல் 7ல ஓகேவா? ஸோ அத பார்க்காதவங்க வீடியோ வந்து செக் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு குதிரை ஏற்றம் தெரியும். வில்வித்தை தெரியும். சரியா? 16 வயசுல வேலுநாச்சியார வந்து சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதருக்கு வந்து கல்யாணம் பண்ணி குடுக்குறாங்க. இவங்களுக்கு வந்து வெள்ளச்சி நாச்சியார் அப்படிங்கிற ஒரு மகளும் வந்து பிறக்குறாங்க. சரியா? அதுக்கப்புறம் நல்லா போய்க்கிட்டு இருக்கும்போது 1772ல வந்து ஒரு ஆற்காடு நவாபும், லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோரும், சரியா? திரும்ப அந்த பான்ஜோர் வராரு பார்த்தீங்களா? நம்ம ஆல்ரெடி பான்ஜோர் எங்கே பார்த்தோம்? புலித்தேவருடைய அந்த இதுல வந்து பார்த்திருப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திருப்போம். சரியா? ஸோ இப்போ பான்ஜோர் திரும்ப வந்து பாஞ்சூர் வருவாரு. இதுக்கப்புறம் பாஞ்சூர் வந்து வருவாரு. சரியா? ஸோ நான் இந்த பேர்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோர், அதுக்கப்புறம் ஆற்காடு நவாப். எல்லாத்துலயும் இந்த ஆற்காடு நவாப் தாங்க காரணம். தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து காளையார்கோயில் அரண்மனைய வந்து தாக்குவாங்கங்க. இப்படி தாக்கும்போது முத்துவடுகநாதர் வந்து இதுல வந்து இறந்து போயிருவாரு. சரியா? காளையார் கோயிலுங்கிறதும் சிவகங்கைக்குள்ள வரக்கூடிய ஒரு இதுதான். சரியா? இப்ப தனது மகளோட தப்பிச் சென்று வேலுநாச்சியார் என்ன பண்ணுவாங்கன்னா, கோபால நாயக்கருடைய உதவியில வந்து இது திண்டுக்கலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விருப்பாட்சியில 8 வருடங்கள் வந்து மறைந்திருப்பாங்க. அப்படி மறைஞ்சிருக்கும்போது, அவங்களுக்குன்னு வந்து ஒரு படைய வந்து ரெடி பண்ணுவாங்க. அதோட கோபால நாயக்கருடைய ஹைதர் அலியோடையும் வந்து ஒரு கூட்டணிய வந்து ஏற்படுத்துவாங்க. சரியா? இது நடந்ததுக்கு அப்புறம் வேலுநாச்சியார் சார்புல வந்து ஹைதர் அலிக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுவாங்க. சரியா? அதுல வந்து யார் எழுதுவா அப்படின்னா, தளவாய் தாண்டவராயனார் அப்படின்னா ராணுவ தலைவர். சரியா? அவர் தான் வந்து ராணுவ தலைவர் தாண்டவராயனார் அப்படிங்கிறவரு. அவர் வந்து யாருக்கு கடிதம் எழுதுவாரு அப்படின்னா, ஹைதர் அலிக்கு வந்து கடிதம் எழுதுவாரு. என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர்கள தோற்கடிக்கிறதுக்கு எங்களுக்கு 5000 காலாட்படை வீரர்களும், 5000 குதிரைப்படை வீரர்களும் வேணும் அப்படின்னு அனுப்புவாரு. அதுபோக வேலுநாச்சியாரும் வந்து உருது மொழியில தங்களுக்கும் அந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள வந்து விவரித்து வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ இத கேட்டுட்டு அவர் ஹைதர் அலி வந்து சிவகங்கை கோட்டையில இருக்கக்கூடிய தலைமை தளபதி கிட்ட சொல்லி, என்ன உதவி வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. ஸோ அத அடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த விருப்பாட்சியின் பாளையக்காரரான கோபால நாயக்கர் யாரு அப்படிங்கிறத சொல்லி பார்க்கலாம். சரியா? அந்த கோபால நாயக்கர் அப்படிங்கிறவரு திண்டுக்கல் லீகினுடைய தலைவர். சரியா? திண்டுக்கல் கூட்டமைப்பு இப்பலாம் ஒரு கூட்டமைப்புன்னு இருக்குன்னா, அங்க வந்து தலைவர் வந்து இவர் தான். இந்த கூட்டமைப்புல யார் யார் இருந்தாங்க அப்படின்னா, மணப்பாறையின் லட்சுமி நாயக்கரும், அதுக்கப்புறம் தேவதானப்பட்டியின் பூஜை நாயக்கரும் இடம்பெற்றிருந்தனர். சரியா? தனது நட்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நல்லுறவு குழுவை அனுப்பி வைத்து திப்பு சுல்தானால் கோபால நாயக்கர் ஈர்க்கப்பட்டார். சரியா? திப்பு சுல்தானுடைய அ ஒரு
ஃபேன்னு வச்சுக்கலாம். சரியா? இவர் வந்து திப்பு சுல்தானால வந்து ஈர்க்கப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர வந்து மையமா வச்சு தான் இவர் பிரிட்டிஷார வந்து எதிர்த்து வந்திருக்காரு. பின்னாட்கள்ல வந்து கட்டபொம்மனின் சகோதரரான ஊமத்துரையோட வந்து சேர்றாரு. சரியா? இந்த ஊமத்துரை யாருன்னா, மருது சகோதரர்கள் கூட்டு போய் மறைச்சு வச்சிருப்பாங்க தெரியுமா? அவர் தான் இந்த ஊமத்துரை. இவரோட வந்து சேர்ந்து வந்து வெள்ளைக்காரர்கள வந்து எதிர்க்கிறாரு. உள்ளூர் விவசாயிகளோட சேர்ந்து ஆனைமலையில வந்து மிகப்பெரிய போர் வந்து புரியிறாரு. ஆனாலும் பிரிட்டிஷ் படைகளோ அவர வந்து 1801ல கொல்லப்படுறாரு. சரியா? வெற்றி கொள்றாங்க. சரியா? இத வந்து நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம். சரியா? இது இப்போதைக்கு இந்த பாக்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் எல்லாமே வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் சரியாப்பா? ஸோ, அதனால பாக்ஸ் எந்த பாக்ஸையுமே வந்து விட வேணாம். சரி. ஸோ, இப்ப அடுத்தது மேலும் தான் ஆங்கிலேயரோடு மோதுவதில் தீவிரமாக இருப்பதை தெளிவுபடுத்து அதுக்கப்புறம் வேலுநாச்சியார் வந்து லெட்டர் எழுதுனாங்க பார்த்தீங்களா? ஸோ, அதில வந்து உருது மொழியில வந்து அவங்க எடுத்து சொல்றாங்க. இத பார்த்தோனே ஹைதர் அலிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. என்னடா உருது மொழியில பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவரான சையது அப்படிங்கிறவர்கிட்ட சொல்லி, அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தமிழ் புக்ல இருக்கும். நீங்க அங்கே ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரியா? முதல் பெண் ஆட்சியாளர். இவர் தான் வந்து திரும்ப வந்து இவங்க சண்டைக்கு போய் முதல்ல காளையார் கோயில ஜெயிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து விஜயதசமி நாளன்று போய் சிவகங்கைய வந்து ஜெயிப்பாங்க. ஸோ, இதுக்கு வந்து குயிலி, உடையாள் அப்படின்னு சொல்லி 2 பேர் வந்து இவங்களுடைய கதையில வந்து வருவாங்க. இந்த உடையாள் அப்படிங்கிறவங்க யாருன்னா, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண். அதில வந்து அப்போ வந்து வெள்ளையர்கள் வந்து வேலுநாச்சியார் வந்து எந்த பக்கமா போனாங்க அப்படின்னு சொல்லி உளவு கேட்பாங்க. அப்போ வந்து உடையாள் என்ன சொல்லுவாங்கன்னா, "நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும். ஆனா வந்து நான் எங்களுடைய அரசிய வந்து நான் காட்டிக் குடுக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க நாக்கெல்லாம் வந்து வெட்டி வெள்ளையர்கள் வந்து வெட்டி அவங்கள துன்பப்படுத்தி கொலை பண்ணிருவாங்க. சரியா? ஸோ, அவங்களுடைய கோயில் வந்து இன்னும் இருக்கு. வெட்டுடையாள் காளி கோயில்னு சொல்லி சிவகங்கை போற வழியில வந்து இன்னும் வந்து அவங்களுடைய கோயிலே வந்து இருக்கு. ஸோ, அந்த இடத்துல வந்து அத வந்து யார் உருவாக்குனது அப்படின்னா, வேலுநாச்சியார் வந்து இந்த போருக்கு போகும்போது, சிவகங்கைய வந்து இவங்க மீட்கிறதுக்கு போருக்கு போகும்போது, அவங்கள வந்து ஒரு நினைவா நடுகல் நட்டு, அவங்க அதில வந்து இவங்களுடைய தாலிய எடுத்து மாட்டிட்டு, அவங்கள வந்து கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் இவங்களுடைய பெண்கள் படை பிரிவுக்கு வந்து உடையாள் அப்படின்னு வந்து பெயர் சூட்டி, அத வந்து குயிலிய வந்து தலைமையேத்துக்க சொல்லுவாங்க. சரியா? இந்த குயிலிங்கிறவங்க யாருன்னா, இவங்க தான் சிவகங்கை கோட்டைய வந்து மீட்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒத்துழைப்பா இருந்திருப்பாங்க. ஏன்னா, விஜயதசமி நாள் அன்னைக்கு வந்து பெண்கள் மட்டும் தான் அந்த கோட்டைக்குள்ள போக முடியும். சரியா? ஸோ, அப்ப வந்து இவங்க குயிலிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ள போய் இவங்க ஒரு ஒரு சில பெண்களோட உள்ள போயி, அங்கே உள்ள ஆயுத கிடங்குக்குள்ள இவங்களுக்கு மேலேயே வந்து இவங்க தீய வச்சுக்கிட்டு உள்ள குதிச்சுருவாங்க. எல்லா ஆயுதங்களையும் வந்து அழிச்சிருவாங்க. சரியா? டெஸ்ட்ராய்ட் பண்ணிருவாங்க. ஸோ, அதனால வெள்ளைக்காரர்களுக்கு வந்து சண்டை போடுறதுக்கு அவங்களுக்கு ஆயுதமே இல்லாம போயிரும். ஸோ, அந்த டயத்துல இவங்க வேலு நாச்சியார், வெளிய இருக்கக்கூடிய மருது சகோதரர்கள் எல்லாரும் படையோட உள்ள போயி சிவகங்கை கோட்டைய வந்து கைப்பற்றிருவாங்க. ஓகேவா? ஸோ, இதான் வந்து நடந்திருக்கும். ஸோ, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரீட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதான் வந்து சொல்லியிருப்பாங்க. அதோட நீங்க தமிழ் புக்கையும் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ, அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன்ங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் கழகத்த பொறுத்தவரைக்கும் 1790லேருந்து 99 வரைக்கும். இதில மெயினா ஆனா 98 டூ 99 தான் வந்து மெயின். சரியா? தன் தந்தையான ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிறவர் வந்து இறந்துருவார். இவர் யாருன்னா, இவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தந்தை. சரியா? இவர் இறந்ததுக்கு அப்புறம் கட்டபொம்மன் வந்து பாஞ்சாலங்குறிச்சியினுடைய 30 வயதில வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பொறுப்பேற்பாரு. சரியா? பாளையக்காரரா வந்து பொறுப்பேற்பாரு. ஸோ, இவர ஆரம்பத்தில பொறுத்தவரைக்கும், இவர் வந்து நம்மளுக்கு எந்த வம்பு தும்பு வேணாம்ப்பா, அந்த மாரி போற ஒரு கேரக்டர்ல இருந்தவர் தான். சரியா? ஸோ இவர பத்தி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஜேம்ஸ் லண்டன் அப்படிங்கிறவரும், அதுக்கப்புறம் காலின் ஜாக்சன் என்பவரும் வந்து இவர அமைதியை விரும்பும் மனம் கொண்டவராகவே கருதினர். சரியா? அதாவது இவர் வந்து எந்த சண்டைக்கும், வம்பு தும்புக்கும் போமாட்டாரு. நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி நெனச்சிருக்காங்க. ஆனா, சூழ்நிலைகள் அப்படி அமையல. எனினும் தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் கட்டபொம்மனுக்கு கிழக்கிந்திய கம்பெனிக்கும் மோதல் போக்கை ஏற்படுத்தின. 1791ல கம்பெனியார் கூட நவாப் ஏற்படுத்திக் கொண்ட உடன்படிக்கை. அதான் நம்ம வந்து இந்த நவாப் தான் வந்து பிரச்சனையே. நீங்க வந்து எல்லா இடத்தையும் அடிச்சு புடுங்கி வரி வசூல் பண்ணிக்க. 6ல ஒரு பங்கு எனக்கு குடுத்துரு, என் குடும்பத்துக்கு குடுத்துரு. இப்படின்னு இவர் பண்ண உடன்படிக்கை தான், இங்க எல்லாருக்கும் வந்து மனக்கசப்ப உண்டு பண்ணுது. எல்லாருக்குள்ளயும் வந்து பிரச்சனைகள வந்து தூண்டி விடுது. சரியா? மைசூரினுடைய திப்பு சுல்தானுடன் ஆற்காடு நவாப் போர் புரிந்து கொண்டிருந்தார். சரியா? திப்பு சுல்தானோட ஆற்காடு நவாப் வந்து போர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா, திப்பு சுல்தான் வந்து நம்ம சைடு. ஓகேவா? ஆற்காடு நவாப் வந்து வெள்ளையர்கள் சைடு. சரியா? கர்நாடக பகுதியில் வரி மேலாண்மையையும், நிர்வாகமும் கம்பெனியின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் செல்லும் நிலை ஏற்பட்டது. சரியா? அதாவது கர்நாடகால மொத்தமா வரி கிரி வாங்குற எல்லாமே வெள்ளையர்களுக்கு கீழ போற மாரி சூழ்நிலைகள் அமைஞ்சிருச்சு. ஏன்னா, திப்பு சுல்தான வந்து இவங்க போர் பண்றாங்க அப்படிங்கிறதுனால. சரியா? வசூலிக்கப்பட்ட வரியில் 6ல் 1 பங்கு நவாபிற்கும், அவர் குடும்ப பராமரிப்பிற்கும் என ஒதுக்கப்பட்டது. சரியா? இதான் அந்த உடன்படிக்கை. இவ்வாறு பாஞ்சாலங்குறிச்சியில இருந்தும் வரி வசூலிக்க வந்து உரிமைய வந்து கம்பெனி வந்து வாங்குது. சரியா? கம்பெனி வாங்கி அந்தந்த பாளையங்களுக்கு வந்து அந்தந்த ஆட்சியாளர்கள வந்து நியமிக்கிறாங்க. ஆனா ஆட்சியாளர்கள் இந்த பாளையக்காரர்கள் யாரையுமே வந்து மதிக்கல.
சரியா? அவங்கள அவமதிக்கிற விதமா வந்து நடத்துறாங்க. அதுபோக வரி வசூலிக்கிறதுக்கு படைகள வந்து யூஸ் பண்றாங்க. சரியா? படைகள யூஸ் பண்ணி அவங்கள அடிச்சு, அவங்கள்ட்ட வந்து வரிய வந்து புடுங்குறது. ஸோ இந்த மாரிலாம் வந்து நடக்குது. ஸோ இது வந்து கட்டபொம்மனுக்கும், ஆங்கிலேயர்களுக்கும் இடையில பெரும் பகைய வந்து ஏற்படுத்துது. சரியா? ஸோ அதுக்கப்புறம் ஜாக்சனோடு ஏற்பட்ட மோதல். சரியா? இதான் வந்து ஸ்டார்ட்டிங். கட்டபொம்மனிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலுவையானது 1798ல 3310 பகோடாக்கள் வந்து இருக்கு. சரியாப்பா? ஸோ இத வந்து வசூலிக்கிறதுக்கு ஜாக்சன் என்ற கர்வமுள்ள ஆட்சியர் ராணுவத்தை அனுப்ப முனைந்தபோது, அதாவது ஜாக்சன் துரைக்கும் வந்து கட்டபொம்மனுக்கும் எப்படி போர் நடக்குது அப்படின்னா, 3300 பக்கோடாக்கள் வந்து கட்டபொம்மன் வந்து க கம்பெனிக்கு வந்து கட்டணும். சரியா? ஸோ அவங்க வந்து வரி வந்து செலுத்தணும். சரியா? 1798ல ஓகேவா? ஸோ ஆனா வந்து அவர் வந்து செலுத்தல. கொஞ்சம் லேட் ஆகுது. ஆனா ரெகுலரா செலுத்திக்கிட்டு தான் இருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. செலுத்தாமயே இல்ல. வரி வந்து அவர் கட்டிக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ இந்த டயத்துல வந்து ஒரு 3300 பக்கோடா வந்து பேலன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த டயத்துல ஆர்ச்சர் ஜாக்சன் என்ன சொல்றாரு, நான் ராணுவ படைய அனுப்பி அவங்கள வந்து அடிச்சு அந்த காச புடுங்க போறேன் அப்படின்னு வந்து கேட்கும்போது, மெட்ராஸ் அரசாங்கம், ஏன்னா அன்னைக்கு மதராஸ் அரசாங்கம் தான் வந்து மெயினா இருந்துச்சு. இவங்களுடைய நிர்வாகம் வந்து அங்கிருந்து தான் வந்து நடத்தப்பட்டது. ஸோ மதராஸ் அரசாங்கம் வந்து இதுக்கு வந்து அனுமதி குடுக்கல. அதெல்லாம் கிடையாது. அவர் வந்து ரெகுலரா கட்டிக்கிட்டு தான் இருக்காரு. சும்மாலாம் வந்து எல்லார்கிட்டயும் போருக்கு போக்கூடாது. அவர் அதெல்லாம் வந்து கட்டிருவாரு அப்படின்னு சொல்லி அத புறக்கணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1798 ஆகஸ்ட் 18ல டேட் எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து எழுதிக்கோங்கப்பா. அப்பதான் நம்மளுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ராமநாதபுரத்த சேர்ந்த வந்து தன்னை சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு அவரு ஆணை பிறப்பிக்கிறார். சரி, 1798ல ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஜாக்சன் வந்து என்ன சொல்றாரு கட்டபொம்மன்ட்ட, ராமநாதபுரத்துல வந்து என்னைய பாருங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா கட்டபொம்மன் வந்து அங்கே போய் பார்க்குறாரு. ஆனா வந்து அவர் வந்து பார்க்கல. அவர் வந்து புறக்கணிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து பார்க்கறதுக்காக ரொம்ப ட்ரை பண்றாரு. ஆனா அங்கேயும் வந்து அவர்னால வந்து சந்திக்க முடியல. ஜாக்சன் வந்து சந்திக்க மறுத்துடுறாரு. கடைசியா 1798 செப்டம்பர் 19, சரியா? கரெக்ட்டா 1 மாசம் ஆச்சு பாருங்க. ஆகஸ்ட் 18 ஃபர்ஸ்ட் மீட்டிங்கு. செப்டம்பர் 19ல தான் வந்து கடைசியா மீட் பண்ண முடியுது 1 மாசம் கழிச்சு. அன்னைக்கு அனுமதி தந்து கட்டபொம்மன வந்து ராமநாதபுரத்துக்கு வந்து வர சொல்றாரு. ஜாக்சனை வந்து சந்திக்கிறாரு. புறத்துல வந்து சந்திக்கிறாரு. ஆனா, ஆணவத்தின் மொத்த உருவமாக திகழும் ஜாக்சனின் முன்பு கட்டபொம்மன் 3 மணி நேரம் வந்து நிற்க வைக்கப்படுறாரு. சரியா? 3 மணி நேரம் வந்து எந்த ஒரு விதமான மரியாதையும் குடுக்காம நிக்க வச்சு அவமானப்படுத்தப்படுறாரு. ஸோ அந்த டயத்துல வந்து இது ஏதோ வந்து தப்பா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சிவசுப்பிரமணியருடன் தப்பி செல்ல வந்து முயற்சி பண்றாரு. யாரு? கட்டபொம்மனும், அமைச்சர் சிவசுப்பிரமணியரும் வந்து தப்பி செல்ல முயற்சி பண்றாங்க. அந்த டயத்துல ஊமத்துரை வந்து உள்ள வந்துடுறாரு. கட்டபொம்மனோட தம்பி தானே ஊமத்துரை. அவர் கோட்டைக்குள்ள வந்து எல்லாரோடையும் சண்டை போட்டு இது பண்ணி வெளியே வரும்போது சிவசுப்பிரமணியம் வந்து மாட்டிக்கிருவாரு. சரியா? இதுக்கப்புறம் அந்த ராமநாதபுரம் கோட்டை வாசல்ல நடந்த மோதல்ல லெப்டினன்ட் கிளார்க் வந்து கொல்லப்படுவாரு. சரியா? லெப்டினன்ட் கிளார்க் உள்ளிட்ட சிலர் வந்து கொல்லப்பட்டுருவாங்க. சிவசுப்பிரமணியனார் வந்து கைது செய்யப்பட்டுருவாரு. சரியா? சிவசுப்பிரமணியனார் வந்து மாட்டிக்கிருவாரு. இங்கேயும் வந்து ஒரு வாட்டி கைது செய்யப்பட்டுருவாரு. இதுக்கு அடுத்து கல்லர்பட்டியில ஒரு போர் நடக்கும். அங்கேயும் வந்து இவர் வந்து கைது பண்ணிருவாங்க. சரியா? ஸோ இப்ப வந்து விடுவிச்சுருவாங்க. அடுத்து பிடிக்கும்போது இவர வந்து தூக்குல போட்டுருவாங்க. ஓகேவா? மதராஸ் ஆட்சிக்குழுவின் முன்பாக ஆஜராதல். பாஞ்சாலங்குறிச்சிக்கு திரும்பிய கட்டபொம்மன், ஆட்சியர் ஜாக்சன் என்னென்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி மதராஸ் ஆட்சிக்குழுவுக்கு வந்து தெரியப்படுத்துறாரு. அக்குழு வந்து வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம், அதுக்கப்புறம் ஜான் காஜா மேஜர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஜான் காஜா மேஜர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவங்க அடங்கிய குழுக்கு முன்னாடி வந்து இவங்கள வந்து ஆஜராகப்பட சொல்றாங்க. கட்டபொம்மன வந்து ஆஜராக சொல்றாங்க. இதுக்கு இடையில சிவசுப்பிரமணியத்த வந்து சிறையிலேருந்து விடுவிக்கிறாங்க. அதோட இந்த கலெக்டர் ஜாக்சன் வந்தாரு பார்த்தீங்களா? ஜாக்சன் துரை. இவர வந்து பணி இடைநீக்கம் வந்து சஸ்பெண்ட் பண்ணி இவர் வந்து எட்வர்ட் கிளைவ் வந்து உத்தரவிடுறாரு. சரியா? எட்வர்ட் கிளைவ் அப்படிங்கிறவரு இந்த ஜாக்சன வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. பணி இடைநீக்கம் வந்து பண்ணி வைக்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் 1798 டிசம்பர் 15 அன்னைக்கு வந்து கட்டபொம்மன் வந்து ஆஜராகுறாரு. எங்க? ராமநாதபுரத்துல என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்றதுக்காக இந்த குழு நம்ம மேல பார்த்தோம் பார்த்தீங்களா? வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம், அதுக்கப்புறம் ஜான் காஜா மேஜர். இந்த குழுக்கு முன்னாடி 1798 டிசம்பர் 15ஆம் தேதி கட்டபொம்மன் ஆஜராகி எல்லாத்தையும் சொல்றாரு. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு கட்டபொம்மன் குற்றவாளி இல்ல அப்படிங்கிற முடிவுக்கு வந்த குழு ஜாக்சனை நிரந்தரமா பணி நீக்கம் வந்து செய்யுது. சரியா? ஜாக்சன் துரை வந்து நிரந்தரமா பணி நீக்கம் செஞ்சு அவருடைய இடத்துல எஸ்.ஆர். லூசிங்டன் அப்படிங்கிறவரை நியமிக்கிறாங்க. சரியா? இப்ப கட்டபொம்மனும் நிலுவைத் தொகையில வந்து 1080 பக்கோடாக்களுக்கு கழிச்சுட்டு மிச்ச நிலுவைத் தொகையை வந்து அந்த இடத்துல வந்து செலுத்தி அந்த பேலன்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஓகேவா? ஸோ இதோட இந்த பிரச்சனை வந்து முடிவடையுது. அதுக்கப்புறம்
இதோட இவர் வந்து வெளிய வந்துர்றாரு. இப்ப கட்டபொம்மன் வந்து வெளிய வந்துர்றாரு. இப்ப வெளிய வந்ததுக்கப்புறம் இவரும் பூலித்தேவர் மாதிரியே வந்து ஒரு கூட்டமைப்ப வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டபொம்மனும், பாளையக்காரர்களின் கூட்டமைப்பும். இதில நம்ம என்ன என்ன நடக்கும் அப்படின்னா, திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர், ஆனைமலையின் எதுல் நாயக்கர், அதுக்கப்புறம் அருகாமையில் இருந்த பாளையங்களை உள்ளடக்கிய தென்னிந்திய கூட்டமைப்பை சிவகங்கையின் மருதுபாண்டியர்கள் வந்து உருவாக்குறாங்க. சரியா? ஸோ இதுக்கு தலைவரும் வந்து யாருன்னா மருதுபாண்டியர்கள் தான். மருதுபாண்டியர் தான் அதன் தலைவராகவும் வந்து செயல்பட்டார். சரியா? ஸோ இவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு கூட்டமைப்பு வந்து ரெடி பண்றாங்க. திருச்சிராப்பள்ளி அறிக்கை வந்து தயாரிக்கப்படுது. சரியா? திருச்சிராப்பள்ளி அறிக்கை. அதாவது திருச்சிராப்பள்ளி பேரறிக்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப அடுத்து நம்ம பார்ப்போம். கவனமா பார்த்துக்கிட்டே வாங்க. இக்கூட்டமைப்பு கட்டபொம்மனின் ஆர்வத்தை தூண்டியது. சரியா? இந்த கூட்டமைப்பு வந்து கட்டபொம்மனுடைய ஆர்வத்த வந்து தூண்டுது. இவங்க 2 பேரும் வந்து சந்திக்கிறதுக்கு வந்து போறாங்க. ஆனா இவரு லூசிங்டன் வந்து இவங்கள வந்து சந்திக்க விடல. ஏன்னா கட்டபொம்மனும், மருதுபாண்டியர்களும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, அது வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸா வந்து போய் முடிஞ்சிரும். மிகப்பெரிய ஒரு பேரிடியா போய் விழுந்துரும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து சந்திக்க விடாம தடுக்க முயற்சி பண்றாரு. ஆனாலும் மருது சகோதரர்களும், கட்டபொம்மனும் இணைந்து ஆங்கிலேயரை எதிர்ப்பது என்று முடிவெடுக்கிறாங்க. சரியா? கட்டபொம்மன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி சிவகிரி பாளையக்காரரை வந்து தங்களோட இணைக்க வந்து முயற்சி பண்றாரு. சரியா? ஏற்கனவே வந்து புலித்தேவரும் கூப்பிட்டுருப்பாரு. ஆனா இவங்க வந்திருக்க மாட்டாங்க. இப்போ வந்து கட்டபொம்மன் தன்னோட செல்வாக்க வச்சு சிவகிரி பாளையக்காரர்கள் வந்து கூப்பிடுவாரு. ஆனா அவங்க அதுக்கு மறுத்துருவாங்க. இதனால் சிவகிரிய நோக்கி வந்து கட்டபொம்மன் வந்து போர் தொடுக்கிறதுக்காக முன்னேறுவாரு. ஆனா சிவகிரி பாளையத்தினர் வந்து கம்பெனிக்கு வந்து கரெக்ட்டா கப்பம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்க டைரக்ட் கனெக்ஷன்ல இருக்காங்க. அதனால கம்பெனிக்கு படை எல்லாருமே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, நீ வந்து சிவகிரியே வந்து எதிர்க்கிறியா? எங்களுக்கு வந்து கப்பம் கட்டுறவங்களே வந்து நீ வந்து பயமுறுத்துற. நீ வந்து போர் பண்ணுவியா? அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு உள்ள சவாலா வந்து எடுத்துக்கிறாங்க. சரியா? தங்களுக்கு விடப்பட்ட சவாலாக கம்பெனியார் கருதினார். கம்பெனி தனது படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டது. சரியா? ஸோ இப்பதான் வந்து முக்கியமான போரே ஆரம்பிக்குது. ஸோ இதுவரைக்கும் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருந்துச்சு. ஸோ இப்பதான் வந்து கட்டபொம்மனுக்கும், ஆங்கிலேயர்களுக்கும் போர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை. மே 1799ல வந்து மதராஸில் இருந்து வெல்லஸ்லி பிரபு சரியா? வெல்லஸ்லி பிரபு வந்து திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரை ஆகிய பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை திருநெல்வேலி நோக்கி வந்து செல்ல உத்தரவிடுவார். இது எதனாலனா, சிவகிரி பாளையத்துக்கு வந்து இவர் போர் தொடுக்க போனாரு பார்த்தீங்களா? ஸோ அதனால மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய வெல்லஸ்லி பிரபு வந்து டென்ஷன் ஆகி திருச்சி, தஞ்சாவூர், மதுரையில நிப்பாட்டி வச்சிருக்கக்கூடிய படைகள் எல்லாத்தையுமே வந்து அனுப்புவாரு. அந்த படைகளுக்கெல்லாம் யார் தலைமை ஏற்பார்னா, பானர் மேன் அப்படிங்கிறவரு தலைமை ஏற்பாரு. சரியா? அங்க வந்து பான்ஜோர் பார்த்தோம். இங்க வந்து பானர் மேன் அப்படிங்கிறவரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல திருவிதாங்கூர் படைகளும் வந்து இணைஞ்சிரும். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம திருவிதாங்கூர் தான் வந்து ஹெல்ப் பண்ணி களக்காடு போர்லலாம் அவங்களுடைய ஹெல்ப்போட தான் வந்து பூலித்தேவர் வந்து ஜெயிச்சிருப்பாரு. ஆனா இந்த இடத்துல வந்து திருவிதாங்கூர் படையும் வந்து பிரிட்டிஷ் படைகளோட வந்து சேர்ந்துரும். அதுக்கப்புறம் கட்டபொம்மன சரணடைய சொல்லி 1799 செப்டம்பர் 1ஆம் தேதி வந்து ஒரு நிபந்தனை போடுவாங்க. ஆனா கட்டபொம்மன் வந்து பிடிகொடுக்க மாட்டாரு. அதனால மேஜர் பானர்மன் வந்து கோட்டைய வந்து தாக்குவாரு. சரியா? பானர்மன் செப்டம்பர் 5 அன்று முழு படைகளையும் பாஞ்சாலங்குறிச்சியில் கொண்டு வந்து நிறுத்தினார். சரியா? செப்டம்பர் 5ஆம் தேதி முழு படைகளையும் செப்டம்பர் 1ஆம் தேதி இந்த மாரி பெட்டிஷன் வந்து குடுக்குறாங்க. சரியா? மெமோ வந்து குடுக்குறாங்க. நீங்க வந்து சரணடைஞ்சிருங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா இவர் கட்டபொம்மன் வந்து மறுக்கிறாரு. அதனால பாணர்மன் செப்டம்பர் 5ஆம் தேதி 4 நாளுக்கு அப்புறம் முழு படைகளையும் கொண்டு போய் பாஞ்சாலங்குறிச்சியில வந்து நிறுத்துறாரு. சரியா? அவர்கள் கோட்டையில் அனைத்து தொடர்புகளையும் வந்து துண்டிக்கிறாங்க. வெளியில இருந்து எல்லாத்தையுமே வந்து துண்டிக்கிறாங்க. சாப்பாடு உள்ள போகாது, தண்ணி உள்ள போகாது. எதுவுமே எல்லாத்தையும் துண்டிச்சுட்டு பாணர்மன் வந்து ராமலிங்கம் அப்படின்னு சொல்லி ராமலிங்கர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவர தூது அனுப்புறாரு. கட்டபொம்மன வந்து சரணடையுமாறு சொல்லுங்க, சரணடைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ராமலிங்கர் அப்படிங்கிறவர் வந்து அனுப்புறாரு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம்ப்பா. இது கொஸ்டினா வந்து வரும். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில கட்டபொம்மன் வந்து மறுத்துடுறாரு. நான் சரணம்லாம் அடைய மாட்டேன். என்னால முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாரு. அப்ப வந்து உள்ள போற ராமலிங்கர் என்ன பண்றாருன்னா, கோட்டையோனுடைய ரகசியங்கள்லாம் வந்து நோட் பண்ணிட்டு வந்துடுறாரு. எப்படி எப்படி கோட்டை இருக்கு? கோட்டைக்குள்ள என்னென்ன அமைப்புகள் இருக்கு? ஸோ எப்படி எப்படி உள்ள வரலாம்? அப்படிங்கிற மாரி எல்லா இதையும் வந்து நோட்டம் விட்டுட்டு வந்துடுறாரு. சரியா? இத வச்சு பானர்மன் வந்து எப்படியெல்லாம் தாக்கலாம் அப்படிங்கிற தாக்குதல் உத்திகள வந்து வடிவமைக்கிறாரு. கல்லர்பட்டியில ஒரு மோதல் வந்து நடைபெறுது. சரியா? அந்த மோதல்ல சிவசுப்பிரமணியனார் வந்து கைது செய்யப்படுறாரு. சரியா? அமைச்சர் சிவசுப்பிரமணியனார வந்து கைது செய்றாங்க. கைது செய்றது மட்டும் இல்லாம பின்னாடி தூக்குலயும் வந்து போட்டுருவாங்க. சரியா? ஸோ அது அடுத்து வரும் பாருங்க. கட்டபொம்மன் தூக்கிலிடப்படல். சரியா? ஸோ இதான் வந்து நடந்தது. அடுத்து வந்து எல்லா படைகளையும் வந்து கொண்டு வந்துருவாங்க. கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு வந்து தப்பி சென்றுவாரு. சரியா? தப்பிச்சு போயிருவாரு. புதுக்கோட்டைக்கு வந்து தப்பிச்சு போயிருவாரு. ஆனா அங்கேயும்
பிரிட்டிஷார் வந்து அவருடைய தலைக்கு வந்து ஒரு பிரைஸ் வந்து செட் பண்ணுவாங்க. நீங்க அவர புடிச்சு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இவ்வளோ இனாமம் வந்து கிடைக்கும். இவ்வளோ வந்து உங்களுக்கு பரிசு அப்படின்னு சொன்னோனே, எட்டயாபுரம் மன்னரும், புதுக்கோட்டை மன்னரும் சேர்ந்து துரோகம் பண்ணி கட்டபொம்மன வந்து புடிச்சு குடுத்துருவாங்க. சரியா? புடிச்சு குடுத்தோனே, சிவசுப்பிரமணியனார வந்து நாகலாபுரத்தில வந்து செப்டம்பர் 13ஆம் தேதி வந்து தூக்குல போடுவாங்க. சரியா? செப்டம்பர் எத்தனாம் தேதி? 13ஆம் தேதி வந்து தூக்குல போடுவாங்க. அக்டோபர் 16ஆம் தேதி ஒரு விசாரணை வந்து மேற்கொள்வாரு. பாணர்மன் விசாரணை என்ற பெயர்ல ஒரு கேலி கூத்தை வந்து பாளையக்காரர்களின் முன்பாக வந்து நடத்துவாரு. சரியா? அதாவது யார வச்சு அப்டின்னா, கட்டபொம்மன புடிச்சாரு இல்லையா? கட்டபொம்மன் வந்து புதுக்கோட்டை மன்னரும், அ அதுக்கப்புறம் வந்து புதுக்கோட்டைக்கு வந்து தப்பிச்சு போயிருவாரு. எட்டயாபுரம் மன்னரும், புதுக்கோட்டை மன்னரும் சேர்ந்து அவர காட்டி குடுத்துருவாங்க. ஸோ, அவர கூட்டிட்டு வந்து பாணர்மன் வந்து அக்டோபர் 16ல இப்படிலாம் நடந்துச்சு. இப்படிலாம் இவர் குற்றம் பண்ணியிருக்காரு. இதனால இவருக்கு வந்து மரண தண்டனை குடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டிராமா வந்து நடத்துவாரு. சரியா? அக்டோபர் 16. ஸோ இத எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு கட்டபொம்மனும், ஆமா எனக்கு மேல உள்ள உண்மை, எல்லா குற்றமும் வந்து உண்மைதான். ஏன்னா, எல்லாருமே துரோகம் பண்ணிட்டாய்ங்க. இனிமே வந்து நம்மளுக்கு ஆட்சி இருந்தா என்ன? இல்லைன்னா என்ன? இவ்வளோ பேரு சுத்தி துரோகிகளா இருக்கும்போது, எப்படி வந்து ஒரு நல்ல ஆட்சியாளர், ஒரு நல்ல மன்னர் வந்து வாழ முடியும் இல்லையா? ஸோ அதனால கட்டபொம்மன் என்ன பண்ணுவாரு, "போங்கடா, எப்படியோ நான் இருந்துட்டு போங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமாங்க, நான் பண்ணது உண்மைதாங்க. நான் தாங்க பண்ணேன்" அப்படின்னு சொல்லி ஏத்துக்குருவாரு. சரியா? ஏன்னா, இவங்களுக்கு மத்தியில வந்து நம்ம அரசரா இருந்தும், நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. எதுக்கு? அப்படிங்கிற மாரி ஒரு முடிவுக்கு வந்து அவர் வந்துருவார். சரியா? அடுத்து திருநெல்வேலிக்கு மிக அருகேயுள்ள கயத்தாறில் பழைய கோட்டைக்கு முன்பாக இருந்த புளிய மரத்தில் சக பாளையக்காரர்களின் முன்னிலையில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். ஓகேவா? இவ்வாறு போற்றலுக்குரியவராக திகழ்ந்த பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரர் கட்டபொம்மன் வாழ்க்கை முடிவடைந்தது அப்படின்னு வந்து குடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளதான். இதோட வந்து இந்த கான்செப்ட் வந்து முடியுதுங்க. ஸோ இப்ப இதுல வந்து நம்ம 3 பேர வந்து பார்த்துருக்கோம். சரியா? ஃபர்ஸ்ட்டு வந்து பூலித்தேவர வந்து பார்த்துருக்கோம். அடுத்து வேலுநாச்சியார பத்தி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள பத்தி பார்த்துருக்கோம். சரியா? ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுச்சா? உங்களுக்கு ஈஸியா புரியுதா? எப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பயனுள்ளதா இருக்கும். ஸோ வேற என்ன உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. சரியா? உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, இல்ல கரெக்ட்டா இருந்துச்சு, எனக்கு வந்து ஈஸியா புரிஞ்சுச்சு அப்படின்னாலும், உங்களுடைய கருத்துக்கள கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து நம்ம குடுக்க முடியும். சரியா? சரி ஓகே. ஸோ போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். தேங்க் யூ.